சிவகாமேஸ்வரீம் சிந்தையே. தீட்சிதருடைய பாடல் 250வது வருஷமா இருக்கிறதுனால அவரை நினைக்காம இருக்க முடியல. ஆச்சரியமான கீர்த்தனைகளை பாடிய ஒரு வள்ளல். அந்த க்ஷேத்திரம், அங்க சிவன் இருக்கார், அம்பாள் இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள், திருச்சித்திர கூடந்தன்னுள். அதனால ஆழ்வார் ஒரு திருமொழி பாடும்போது பெருமாள் திருமொழியில முழுக்க ராமாயணத்தை சங்கேபமா பாடுறார். அப்படி ராமரை அனுபவித்து கொண்டு வந்தார். அவருக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை. இன்னும் ஸ்ரீரங்கம் போல, அதுதான் பியூட்டி. அது என்ன 55 ஸ்ரீரங்கம் போனோம்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர், இன்னும் போல அவர். அதுக்குள்ள பார்த்தேன்னா வைஷ்ணவர்கள்லாம் நித்தியப்படி வந்துருவா. இந்த மந்திரிகள்லாம் என்ன பண்ணி விட்டான்னா, அவரை போக விடாம இருக்கிறதுக்கு 4-5 ஸ்ரீ வைஷ்ணவால இப்படி போயிடுவார். மயிலாப்பூர், வெஸ்மாவலம், அங்க எங்க போய் 4-5 மாமா கூட்டிட்டு வந்து நீங்க வாங்க சார், அவ்வளவுதான். இவாளோட பேச ஆரம்பிச்சு வார்த்தாலாபம் பேச்சு 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 அவளுக்கு ததியாராதனை பண்ணி அதுலயே டைம் ஆயிடும். இவர் ஸ்ரீரங்கம் போனோம்னு நினைப்பார், முடியாது. இது ஆய்கொண்டு இருக்கும்போது ரொம்ப வைணவர்கள் பார், பக்தர்கள் பார், பாகவத்தோத்தமர்கள் பார், இவருக்கு ஈடுபாடு வந்துடுது. அவளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பார். அது மந்திரிகள் பார்த்தா இதுவும் சரியா இல்லையே சார், ஸ்ரீரங்கமும் போகக்கூடாது, வைஷ்ணவாளோடையும் பழகக்கூடாது, என்ன பண்றது? இப்ப வைஷ்ணவால பிடிக்கணும்னா என்ன பண்றது? ஸ்ரீரங்கம் போக விடாம தவிர்த்து விட்டோம், வைணவர்களை எப்படி பிரிப்பது? அவ மேல ஒரு பழி போட்டுள்ளான். அதனால என்ன பண்ணா, ராஜாக்கு வந்த ஒரு அழகான நகை, கேரளானா கேட்கணுமா இல்லையா? மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை லாங் 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 செயினா இருக்கும் இல்லையா? ஆச்சரியமான செயின்ஸ் எல்லாம் இருக்கும். சுங்கத்து ஜுவல்லரிയാണ് അല്ലവാ, മലബാര് എത്രയോ ജ്വല്ലറിയാണ്. ஜுவல்லரி ஷாப்ல இருந்து எல்லா ஜுவல்லரியும் எடுத்துன்னு ராஜாவோட ஏதோ ஒரு செயின், மாங்காய் செயினும் ஏதோ ஒரு செயின், அதை காணாம போயிட்டு ராஜாக்கு ஒண்ணு கண்டுக்கல. இவர் குலசேகர ஆழ்வாராச்சு, எங்க போச்சுன்னே தெரியல செயின். வைஷ்ணவாள்னா வேர் இஸ் தட் செயின்? செயின் செயின் சொன்னா செயின் வருமா? செயின் எங்கன்னு தெரியல. இவா என்ன பண்ணி விட்டா, அந்த வைணவர்களுடைய மூட்டையில வச்சுட்டான். பாவம், அந்த வைணவரே ஒரு 9-5 வேஷ்டி, பழுப்பு வேஷ்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு நடுவில் இந்த செயினை வேற வச்சுக்கிட்டான். செயின் எவடானா அப்படின்னா உட்காந்து எவடானா தேடிண்டே இருக்க வேண்டியதுதான். தேடலாம் நினைச்ச போது குலசேகர பெருமாள் கிட்ட போய் மந்திரிகள் சொல்லிட்டு, அவா மூட்டைய சர்ச் பண்ணலாமா? இந்த எல்லா சீரியல்லையும் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு சீன் வரும், பார்த்திருக்கீங்களா? எல்லாம் குரு பரம்பரை படிச்சிருக்கா இல்லையா? அதனால குணசேகரன் மீனாட்சி கிட்ட போய் கேட்பார், எங்க 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 வச்ச நீ அப்படின்னா. எல்லாம் நிறைய குலசேகர ஆழ்வார் சரித்திரம் கேட்டிருக்கா. ஆனா குலசேகர ஆழ்வார் ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணணும் ஆழ்வார்னா, உடனே தேடுன்னு சொல்லணும். அவர் சொல்லிவிட்டார், வைணவர்கள் இந்த பாகவதோத்தமர்கள் திருடி இருக்க மாட்டா, யூ ஷுட் நாட் செக். நான் அதுக்கு அத்தாட்சி. மந்திரிகளுக்கு தெரியுமே, அவ தானே வச்சா. அவ இல்ல சார், இருக்கும் சார், இருக்கும், கூடாது, டோன்ட் சர்ச். அதுதான் குலசேகர பெருமாளுடைய பெருமை. அவ திருடி இருக்க மாட்டா. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு தெரியும். அது எப்படி ப்ரூவ் பண்ணுவீர்? நான் ப்ரூவ் பண்றேன். ஒரு குடம் முழுக்க பாம்பு வைங்க. புவா ஏதோ ஒரு பாம்பு இருக்கு, அது என்ன புவாவா பேரு? போவா. அப்புறம் ராட்டில் ஸ்னேக், அதுக்கு வால்ல இப்படி இப்படி சாமரம் வீசும். அது கோப்ரா. எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் ஒரு பானையில போடு, நான் என் கையை விடுறேன். அது கடிச்சதுன்னா இவ திருடி இருக்கான்னு அர்த்தம். இதெல்லாம் இந்த பருமனை செய்வேன். அது கடிக்கலைன்னா அவ திருடி இருக்க மாட்டா. அவ்வளவு தைரியம், அதுதான் நம்பிக்கை இல்லையா? நம்ம அப்படி எல்லாம் விடுவோமோ இல்லையா? அதனால அந்த காலத்துல, என் தலைவன் நல்லவன், நான் தீ குளிக்கிறேன். தீ குளிச்சா அது நன்னா எரிச்சுக்கிறோம் அவரை. ஏன்னா அவர் யாருக்காக இவர் தீ குளிக்கிறாரு, அவர் நல்லவரே இல்லை. அக்னி பகவான் நன்னா எரிச்சுடுவார். என் தலைவருக்காக தீ குளிக்கிறேன். இந்த மாதிரி அஷடெல்லாம் இருந்தா எப்படி நாடு உருப்படும் இல்லையா? ஓட் போடுறோமா, வருவோமா, அவன் நன்னா இருக்காடா, அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். யாருக்காகவும் நம்ம தீயெல்லாம் குளிக்க வேண்டாம். இந்த சரீரமே பகவானுடையது, நம்ம நம்மளுதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். தான் ப்ராப்ளம். தலைவருக்காக தீ குளிக்கிறேன் என்ன பாவம், தலை மேல என்ன வாட்டரை போட்டுன்றது, இதுக்காக மீடியா வரும்னு நினைச்சு நிஜமாக ஒருத்தர் எரிச்சுட்டார். அதனால இவர் சொல்றார், ஏஷா விபூஷா மம விஷ்ணு பக்தைஹி நவிக்ஷிதா நாபகிருதா கதாபி இதி ப்ருவன் சம்சதி சேரபூபஹ ஸ்பர்ஷ கும்பே பணினம் கரேன. என் கையால பணிய பாத்துடுறேன். பணினா பாம்பு, பாம்பு அது கடிக்கல. உடனே மந்திரிகள்லாம் சாரி கேட்டா, சார் இந்த மாதிரி நாங்க தான் சார் தப்பு பண்ணிட்டோம், உம பக்தி வைஷ்ணவாளுடைய பக்தியை நினைச்சு நாங்க பண்ணிட்டோம். அப்ப ஆழ்வார் சொன்னார், இனிமே நான் இங்க இருக்க முடியாது, ஐ எம் லீவிங் ஃபார் ஸ்ரீரங்கம். அப்பா அடிப்பையெல்லாம் கிளம்பிட்டாரு. பொண்ணையும் கூட்டுன்னு கிளம்பினார். அவளுக்கு சேர குலவல்லின்னு பேரு.
சேர குலவல்லி. குலசேகர ஆழ்வார் பொண்ணுக்கு சேர குலவல்லி நாச்சியார்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். பொண்ணை கூட்டுன்னு போனார். அந்த பெண்ணை ரங்கநாதனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நம்ம பொதுவா சொல்றது குருமுகம் அனதீத்திய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாது காமஹ ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜ குல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமின்னு தனியன். விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் மட்டும்தான் மாமனார்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவருக்கு முன்னாடியே ஒரு மாமனார் வந்துட்டார், குலசேகர ஆழ்வார். குலசேகர பெருமாள் தம் பொண்ணு ரங்கநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல 78 சன்னதியில ஒரு சன்னதி சேரகுலவல்லி நாச்சியார். அதனால ஆழ்வார்கள்ல 2 பேர் மாமனாராயிருக்கா. நமக்கு தெரிஞ்சது பெரியாழ்வார் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆச்சரியமான அந்த திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். நம்ம திருப்பதியை சேவிச்சாச்சு. ஸ்ரீரங்கம் அவ்வளவு அழகான ஒரு திவ்யதேசமாம். அந்த ஸ்ரீரங்கத்தை பத்தி ஆழ்வார் எடுக்கிறார். இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணவம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி. வெள்ளை அணை, வெள்ளை அணைனா என்ன? வெரி குட். ஆதிசேஷனுக்கு வெள்ளை அணைன்னு பேர். ஒயிட் கலர்ல இருப்பார். ஆதிசேஷனா பியூர் ஒயிட். அதுல படுத்துட்டு இருக்க பெருமாள் பியூர் டார்க், செஸ் போர்ட் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு. வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி. பொன்னினா யாரு? வீரா ராஜ வீர சூரா. பொன்னினா காவேரின்னு அர்த்தம். அவ சூரியனுடைய கிரணங்கள் பட்டா இந்த ரிவர்ல கோல்டு ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா? கோல்டு கண்டென்ட் ஜாஸ்தி. 0.001% எப்பவுமே டிசால்வ்ட் கோல்டு இருக்கும் மினரல் வாட்டர்ல எல்லாம். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி கோல்டு கலர் தெரியும். அதனால பொன்னி, கனகமுகரி, கனக சரஸ்னு பேர். அதனாலதான் பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன். தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் என் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று போலோ கழிக்கும் நாளே. அப்பேற்பட்ட வெள்ளையணையான ஆதிசேஷன் ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள் வீசக்கூடிய கண்கள் மாணிக்கங்கள் போல் இருக்கக்கூடிய அந்த அணை மீது என் பகவான் கருணையே வடிவெடுத்தவன் சயனிக்கக்கூடிய திருஷ்யம் திருமடந்தை மண்மடந்தை என்று திருவடிக்கீழே இருக்க இருபுறமும் பொன்னி ஓட அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள். இந்த ஆழ்வார் தான் எடுத்தார். திருமணத்தூண்கள்னு எடுத்தார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா சேவிக்கும் போது பார்த்தேன்னா கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு ஜஸ்ட் முன்னாடி 2 பக்கம் தூண் இருக்கும். ஆழ்வார், இந்த ஆழ்வார் ரொம்ப ரங்கநாதன் மீது ஈடுபாடா அவர் சொல்றாரு, இந்த பெருமாளுடைய வடிவழக சேவிச்ச உடனே நம்ம மோம்கி பத்தி மாதிரி உருகிடுவோம், வேக்ஸ் மாதிரி உருகிடுவோமா. ஐயோ, நம்மள உருகாம வைக்கிறதுக்கு சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக 2 பில்லர் வச்சிருக்காளாம். திருமண தூண்கள். மெல்டானா நம்ம எல்லாம் மெல்டாலே என்ன சார், என்ன மெல்ட் ஆகிறதுக்கு என்ன, ஹீஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங், நோ சோ வாட், ஐ டோன்ட் ஃபீல்னா அவ்வளவுதான், நமக்கு தூணே வேண்டாம். இப்ப ஆழ்வார் மேல எடுக்கிறார். அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்கள் ஆகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தர் அல்லர்கள். இதுல ஒண்ணு கவனிச்சேல, அத்தன் அச்சன். വന്നല്ലേ മമ്മൂക്ക, அச்சனானல்லே. ஏன்னா தொல்காப்பியத்துல எடுக்கிறா, தமிழ்ல அப்பாக்கு ஒழுங்கான வார்த்தை அச்சனம். நம்ம நைனான்னு ஆக்கிட்டோம். நைனா எங்கன்னு வந்தார்? அது தொல்காப்பியத்துக்கும் அப்பாற்பட்டு உலகம் கண்டறியாத ஒரு தமிழ். நைனா அப்படிங்கிற அமரன்ல அவர் நைனா அப்படிங்கிற. அதனால அச்சன், அச்சன் தான் ஒழுங்கான தமிழ். அது திசை சொல்லும்பர். தொல்காப்பியத்துல அது ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, திசை சொல். திசை சொல்னா ஒழுங்கா ஒரு மொழியில வரும், அது வேற டைரக்ஷனுக்கு போயிடும். வேற கேரளாக்கு போயிடுது அச்சன். அவகிட்ட கொடுத்து நம்ம அச்சன்னு நாங்க சொல்ல மாட்டோம், அப்பான்னு தான் சொல்லுவோம். அச்சன் தான் ஆழ்வார் எடுக்கிறார். அச்சன் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தர் அல்லார்கள் மற்றையார் மற்றும் பித்தரே.
ஏறு அடர்த்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னுமி ராமனாய் மாறு அடர்த்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி வன்பொன்னி பேர் ஆறுபோல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழுச்சேர் என சென்னி அணிவனே. ஆழ்வாருடைய பாடல் என்னன்னா, பெருமாள் எதிர்க்க போய் நிப்பறான். அனுபவத்தை பாருங்க. ராமா நீ கிருஷ்ணா நீ எல்லாம் சொல்லுவான். எல்லாம் சொல்லிட்டு கண்லேயும் ஜலம் வருமா, அந்த ஜலம் கீழே வருமா, இல்ல நீங்க நமக்கு வரும்னு நினைக்காதீங்க, யாருக்கும் அவருக்கு வந்திருக்கு. கண்லேயும் ஜலமா வருமா அனுபவம். அது கீழே தண்ணீரா பெருகுமா, அங்க நிறைய மண் இருக்குமா, அதோட ஒரு ஷேர் வந்துருமா, அந்த ஷேர்ல நான் உருண்டு வரணுங்கிறார் ஆழ்வார். அதாவது பெருமாளை ஒரு அடியவர் இல்லாமாய் அவதாரங்களாய் அனுபவித்து அனுபவ ஜனிதமான கண்ணீர் கீழே விழ அந்த தண்ணீர் மண்ணுடன் கலந்து தண்ணீர் கண்ணீர் சேராக அந்த கண்ணீர் சேற்றில் நான் உருண்டு வந்து ரங்கநாதா நான் உன்னை இன்னைக்கு சேவிக்க போறேனோ. ஏன் சார் அவர் எங்க இருக்கார்? ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கார். என்னைக்கு சேவிக்க போறேனோன்னு என்ன அர்த்தம்? அங்கதானே இருக்கார். கரெக்டா? கொஸ்டின் கரெக்டா? பெரிய விஷயம் இருக்கு. ராமாயணத்துல ராமர் லக்ஷ்மணனை பார்த்து காட்டுல ஒரு விஷயம் சொல்றார். லக்ஷ்மணா, நான் என்னைக்குதான் பரதனோடும் சத்ருகனோடும் உன்னோடும் ஒன்னா இருக்க போறேனோ. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பரதனோட சத்ருகனோட ஒன்னா இருக்க போறேனோ. அங்க எங்க லக்ஷ்மணன்? அந்த லக்ஷ்மணர் தான் பக்கத்துல இருக்காரு. ராமரின் பாவார்த்தம் என்னவென்றால், இப்பொழுது என் அருகே நீ இருந்தாலும் நீ இருக்கும் இருப்பு என்பது பரதனோடும் லக்ஷ்மணனோடும் சேர்ந்து இருந்தால்தான் அப்படின்னு அர்த்தமா. அந்த மாதிரி இந்த இடத்துல அடியார்களுடைய கண்ணீர் அவ்விடத்தில் வந்தாலன்னோ எனக்கு ரங்கநாதனை சேவிக்க கூடிய திரள் என்று ஆழ்வார் இருந்தார். அப்பேற்பட்ட ரங்கநாதனுக்கே ஆழங்கால் பட்டிருந்தார் ஆழ்வார். அந்த ஆழ்வார் இன்னைக்கும் நீங்க திருநெல்வேலி பக்கத்துல அம்பாசமுத்திரம் போற வழியில மன்னார் கோவில்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு. அதையும் நீங்க வீரநாராயணபுரம் ஏரிக்கிட்ட இருக்கக்கூடிய கோவிலையும் குழைக்கப்படாது. இந்த மன்னார் கோவிலில் தான் குலசேகராழ்வாருடைய திருவரசு இருப்பது என்பது ஐதிஹ்யம். எப்படி திருமங்கையாழ்வாருடைய திருவரசு இருப்பது எங்க? திருக்குறுங்குடி. குலசேகராழ்வாருடைய திருவரசு இருப்பது மன்னார் கோவில். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆழ்வார். அவர் முடிக்கும் போது திவிவா பூவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதார விந்தௌ சரணௌதே மரணேபி சிந்தையாமி. ரொம்ப பியூட்டிஃபுல். தேசிகன் இதை தான் வச்சிருந்து அதராகித சாரு வம்ச நாளான்னு ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். கடைசி காலம் எப்படி இருக்கணும்? திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம். எங்க என்ன வேணாலும் கூட்டுன்னு போ. பெருமாள் கிட்ட இவர் தான் சொல்லிட்டார், ஏதேனும் ஆவேனே. அப்போ சொல்றார், அவதீரித சாரதார விந்தௌ, ஆச்சரியமான அரவிந்தவ் தாமர மாதிரி இருக்குமாம். சரணௌதே மரணேபி சிந்தையாமி. How beautiful it would be to think of your lotus like feet that smells so good, that is as soft as the petals of a newly blossomed lotus. To think of you when my Atma is going to leave this material body, when it is about to shed its mortal coils. அந்த சமயத்துல பகவானே ரங்கநாதா என் கண்ணுக்கு நீ தெரிய மாட்டியா? அதுதான் பாடல். அதோட சேர்த்து நம்ம என்ன அனுபவிக்க போறோம்னா, ஞானப்பானான்னு கேரளத்துல ஒரு சேர்த்தி உண்டு. அது மலையாளத்தில் உள்ள கீதைன்னு சொல்லுவா. அது எழுதினது பூந்தானம். நாளைக்கு நாராயணியம் டேனா இன்னைக்கே நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட வேண்டாமா எங்க பூந்தானத்துக்கு? ஏன்னா நாளைக்கு பட்டத்திரியில் வருவார்னா பட்டத்திரியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பூந்தானம். அந்த பூந்தானம் மலையாளத்துல பாடின ஒரு கிரந்தத்துக்கு ஞானபானான்னு பேர். ரொம்ப அனுபவிச்சு பாடிருப்பார். அது அவ்வளவு தாத்பரியார்த்தம். நிறைய பெரியவாள்லாம் அடியன் கிட்ட சில டவுட் கேட்பா. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். பல பேர் என்ன சொல்வான்னா, எனக்கு எங்க ஆச்சாரியன் கிட்ட போய் நான் சொன்னேன் சமாஷேனம் பரண்யாசம் ஏதோ பண்ணிக்கணும்னு ஆசை. எங்க ஆத்துக்காரர் அதுக்கு ரெடியா இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. விட்டுட்டு போக வேண்டியதுதான். போயிட்டு பண்ணிட்டு வந்துடணும். இதை பாருங்க, எல்லாரும் ஒரே சமயத்துல வைஃபும் ஹஸ்பண்டும் சொல்லி வச்சியா பிறக்கிறாங்க. இங்கேருந்தோ யாயும் யாயும் யாராகியரோ என்று சேர்ந்தது என்ன, யானும் நீயும் எவ்வழி அறிதும் ஒன்று சேர்ந்தது என்னன்னு அந்த காலத்துல. எங்கேருந்தோ இந்த மாமி எங்கேயோ பிறந்தா, இந்த மாமா எங்கேயோ பிறந்த, ஏதோ ஜாதகத்தை பார்த்தாலும் இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துனாலும் ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே ஒழிய your ஆத்மோ ஜீவனம் is your responsibility.
அதெல்லாம் போய் நீங்க ஃபேமிலியா ஒரு பெரிய நாங்க வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணிக்கிறோம், 2 பேரும் ஒன்னா போனா சம்பாவனை கம்மியா கொடுத்துடலாம், தனித்தனியா போனா அது தனித்தனி சம்பாவனை, அப்படி இல்லை. You are born individually. In Sanatana Dharma in Hinduism, n is equal to 1. அதுதான் ஆத்மா. n is இந்த குரூப் கம்யூனிட்டி இதுவே இல்லை. அதனாலதான் நம்ம ஏதாவது இஷ்யூனா உன்னே சேர மாட்டேங்கிறோம். n is equal to 1. நமக்கு எல்லாமே இண்டிவிஜுவலா தான் நம்ம சாஸ்திரங்கள் அட்ரஸ் பண்றது. ஜீவாத்மா நித்யோ நித்யானாம் சேதனஸ் சேத்தனானாம் ஏகோ பகூனாம் சவிததாதி காமான். அந்த ஆத்மாவை பார்த்து தான் உபனிஷத் அட்ரஸ் பண்ணுவே. ஆத்மா கள்ளே வராதுங்க, பன்மையிலேயே வராது, ஒண்ணுதான். நீ உன்னுடைய ஆத்மாக்கு நான் வழி சொல்றேன், இதுல எவ்வளவோ வழி இருக்கு, நீ பிரபத்தியோ பக்தியோகமோ வேண்டாமோ இது நீ தேர்ந்தெடுத்துக்கோ. இந்த குரூப்பே சொல்லாதது. இவாளை இம்ப்ரெஸ் பண்ண அவளை இம்ப்ரெஸ் பண்ண, நீ இவரை இழுத்து வந்தால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம், நீ இவ இன்னும் 4 பேர் இழுத்துட்டு வந்தியான அது நிச்சயம் அங்க 4-5 அப்சரஸ்ரீகள்லாம் காத்துட்டு இருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வரியான உன் வேலை. அதனால்தான் நம்ம வந்து நம்ம சனாதன தர்மம் சிஸ்டமே we are not a community based religion. we are n is equal to 1. அவ்வளவுதான். உன்னுடைய ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் இது, தேடிக்கோ. அவர் வராரா இல்லையா, பொண்கள் வராளா இல்லையா, I tried explaining to him. அந்த ஜீவாத்மா கரையேறக்கூடாதுன்னு இருக்கு. என்ன பண்றது? கூடவே இருக்காருன்னா அவர் வந்து மாமாவும் கேட்பாருன்னு அர்த்தமா இல்லையா? சகவாச தோஷம்பா, வேண்டாததெல்லாம் சகவாசத்துல வரும், வேணுங்கிறது வரவே வராது. அதனால யூ ஷுட் நெவர் பி பாதர்ட். அததான் இவர் சொல்றார், കൂടിയല്ലാ പിറക്കുന്ന നേരത്തും കൂടിയല്ലാ മരിക്കുന്ന നേരത്തും അതേ ഇങ്ങനെ കാണുന്ന നേരത്തും മത്സരിക്കുന്നതെന്തിനു നാവൃത ആണ് ഈ லிரிக்ஸ்ல சொல்றார், கூடியல்லா பிறக்குன்ன நேரத்தும். அதனால அந்த ஞானப்பானாங்கிறது கேரள மலையாள பாஷையில கொடுத்த ஒரு உயர்ந்த மலையாள பிரபந்தம். அந்த மலையாள பூமியை சார்ந்தவர் குலசேகர பெருமாள் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல தன் பெண்ணையும் பகவானுக்கு கொடுத்து தன் ஆத்மாவையும் சமர்ப்பித்து மன்னார் கோவிலில் சென்று ராஜகோபாலனை தொழுது அவ்விடத்தில் திருவரசு ஏற்படுத்தப்பட்டவர் குலசேகர பெருமாள். அவர் பாடிய இந்த முகுந்தமாலா ஸ்லோகத்தோடும் அதோடு சேர்த்து ஞானப்பானாவோடும் இதை பூர்த்தி பண்றோம். தேவிவா பூவிவா மமா சுவாசோ நரகேவா நரகாந்தக பிரகாம். தேவிவா பூவிவா மமா சுவாசோ நரகேவா நரகாந்தக பிரகாம். அவதேதம் சாயதாரவிந்தோ சரணோ தே மரணே சிந்தா. കണ്ടു കണ്ടിരിക്കും ജനങ്ങളെ കണ്ടിലെന്നു വരുത്തുന്നതും ഭവാൻ. കണ്ടു കണ്ടിരിക്കും ജനങ്ങളെ കണ്ടിലെന്നു വരുത്തുന്നതും ഭവാൻ. 2 നാളും ദിനം കൊണ്ടൊരുത്തനെ തണ്ടിനെ നടത്തുന്നതും ഭവാൻ. 2 നാളും ദിനം കൊണ്ടൊരുത്തനെ തണ്ടിനെ നടത്തുന്നതും ഭവാൻ. മാളിക മുകളിൽ തോളിൽ മാറാപ്പ് കേൾക്കുന്നതും ഭവാൻ. മാളിക മുകളിൽ തോളിൽ മാറാപ്പ് കേൾക്കുന്നതും ഭവാൻ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ. എണ്ണി എണ്ണി കുറയുന്നിതായുസും മണ്ടി മണ്ടി കരയുന്ന മോഹവും. എണ്ണി എണ്ണി കുറയുന്നിതായുസും മണ്ടി മണ്ടി കരയുന്ന മോഹവും. ഇഷ്ടമോരു
தீச்சிருக்கவே சத்து போகுന്നു பாவம் சிவ சிவ இட்டமோருன்று தீச்சிருக்கவே சத்து போகுന്നു பாவம் சிவ சிவ கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கூடியல்ல பிறക്കുന്ന നേരതും കൂടിയല്ല മരിക്കുന്ന നേരതും കൂടിയല്ല പിറക്കുന്ന നേരതും കൂടിയല്ല മരിക്കുന്ന നേരതും മജയിന്നതേ കാണുന്ന നേരതും മജയിന്നതേ കാണുന്ന നേരതും മത്സരിക്കുന്നതെന്തിനു നാമൃത മത്സരിക്കുന്നതെന്തിനു നാമൃത കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ 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 ഹരേ കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ 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 ഗോവിന്ദ നാരായണ കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദന കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ കൃഷ്ണ നാരായണ കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ കൃഷ്ണ കൃഷ്ണ குலசேகராழ்வாருடைய கருணை அவருடைய பக்தியில ஒரு திவள நமக்கு வந்துடுத்துன்னா probably we can see some very positive changes in our own lives and in our character. அப்பேற்பட்ட ஆழ்வாருடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்கின்றோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. நமஸ்காரம்.